ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபங்க்ஷன் போக வேண்டியதாக இருக்கிறதுனால வந்து நேற்று நைட்டே வந்து தண்ணி பிடிச்சி சாமான்லாம் விளக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் தூங்குந்தே வந்து 12:30 ஆகிடுச்சு. காலையில் 5 o'clock ஏஞ்சிட்டு திரும்ப வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு அவரும் குளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமேட்டு வந்து ஃபங்க்ஷன் போடுறதுக்கோசரம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி வந்து சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு சாரீ எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கிராண்ட் சாரீ. இது வந்து கலர் வந்து லைட் ஆனியன் கலரு, இது கூட வந்து கோல்டு கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும். இது ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால வந்து நான் ஜாஸ்தி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கட்டுறதில்ல. இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினது. இது 1 டைம் தான் கட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்ப எடுத்துருக்கிறேன் கட்டுறதுக்கோசரம். சரி, இது கட்டலான்னு சொல்லிட்டு இது மேட்சிங்காக வந்து நம்ம நெக் பீஸு அதோட வந்து இயரிங்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து பேங்கிள்ஸ் கூட வந்து க்ரீம் கலர் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆகிருக்குது. அந்த பேங்கிள்ஸ் கூட வந்து எல்லாமே போட்டு பார்த்தாக்கா வந்து எல்லாம் மேட்சிங் ஆகிடுச்சு. இப்போ சாரீ கட்டிட்டு லைட்டாக மேக்கப்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அது கூட வந்து காஜல் கொஞ்சம் ஐலைனர் போட்டு நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டு அதோட பொட்டு வச்சு குங்குமம் வச்சுட்டு நான் ஜாஸ்தியெல்லாம் மேக்கப்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த மேக்கப் பண்ணாலும் வந்து இருக்கிறதில்ல. நம்ம பஸ்ஸில் போகிறதுனால எப்படி இருந்தாலும் வந்து அந்த மேக்கப்லாம் கழிஞ்சிடும். திரும்ப அங்கே போயிட்டு திரும்ப மேக்கப் தான் பண்ண போகிறோம். பாருங்க, பஸ்ஸில் வந்து கூட இந்த மேக்கப்லாம் கழிஞ்சிட்டு இருக்குது. என் ஹஸ்பண்ட் கேட்டார், இவ்வளோ லேட்டாக ரெடி ஆனாக்கா அங்கே அதுக்குள்ளே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், இன்னும் அவ்வளோ சீக்கிரம் ஃபங்க்ஷன்லாம் முடியாதுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் பார்த்துட்டு வந்து ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, என்னத்துக்குன்னு கேட்டதுக்கு நான் என்னத்துக்கு பூ வைக்காத இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் நேற்றே வாங்கி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ வந்து காற்றுல சீக்கிரம் இருந்ததுனால வந்து கடைங்க எதுவுமே ஓப்பன் ஆகாது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பஸ் ஸ்டாப் தானே போகிறோம், அங்கே வந்து பூவெல்லாம் விற்றுன்னு இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு முளை பூ வாங்கி தலையில் வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் பார்த்த பிறகு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கே கிளம்பி வந்துட்டோம். எனக்கு பஸ்ஸும் செட் ஆகாது. ஊர் போகிறதுனாலே வந்து நான் பஸ் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுனாலே பஸ்ஸில் போகிறதுனால ரொம்ப எனக்கு கஷ்டப்படுவேன். நான் மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து அவ்வளோ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எதுவுமே போக மாட்டேன். அப்படியே வந்து எதனா சொல்லின்னு அப்படியே நான் எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இப்போ வந்து மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு பஸ்ஸில் உட்காந்தோடனே எனக்கு வந்து தலை சக்கரை ஆகிடும், வாமிட் வர மாதிரி இருக்கும். எனக்கு பஸ்ஸு 2 வீலரு இது எதுவுமே செட் ஆகுது. லாங் ட்ராவல்னாலே நான் ஜாஸ்தி பயப்படுவேன், போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ வந்து ஊரை வந்து சேர்த்துட்டேன். என்ன ஃபங்க்ஷன்னா இது வந்து அண்ணனோட பொண்ணோட பையனுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷனு. சரி, அதுக்கோசரம் தான் போனது. இதுவும் கிட்ட இருக்கிறதுனால தான் நாங்கள் போனது. எங்கள் ஊரெல்லாம் இன்னும் தூரம், ஆல்மோஸ்ட் 4 hours 6 hours ட்ராவல் இருக்கும் எங்கள் ஊருக்கெல்லாம் போனாக்கா, அம்மா ஊருக்கெல்லாம் போனாக்கா. இது வந்து கொஞ்சம் பக்கம் இருக்கிறதுனால ஓகே பரவாயில்ல, போயிட்டு நம்ம ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களது காடெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துருந்தோம். நாங்கள் எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து சொந்தக்காரங்களை எல்லாருமே வந்து மீட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எல்லார்கிட்டே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து காது குத்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நான், அண்ணன், ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நைட்டு.